கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று இரவு இந்த ஜப வேளையிலே உங்களோடு கலந்திருப்பதில் இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை வாளாக்காமல் நிச்சயமாய் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் நிச்சயமாய் இந்த கர்த்தர் மேலாக்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஐயா, பூமியில் உள்ள ஆகாசத்தில் உள்ள வானத்திலும் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு ஜப வேளையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை தியானித்து விட்டு பாருங்கள், எப்படி அந்த தாவீதரசன் ஜெபிக்கிறார். ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு பல்வேறு துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்களிலே சிக்கொண்டு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு மகா பெரிய அரசனாய் வீற்றிருந்த அந்த அற்புதமான மனிதனுடைய வழிகளிலே நாம் கர்த்தரை தேடி அவரை ஆராதித்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து மகா பெரிய விடுதலையை, மாற்றத்தை, வெற்றியை பெற்றுக் கொள்வோம். பாருங்கள், நம்முடைய மகா அற்புதமான ஆண்டவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த கர்த்தர், நம்மோடு இருக்கிற இந்த கர்த்தர் கண்மலையை, ஐயா, கருங்கல் பாறையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். பாருங்க, இவரே ஐயா கருங்கல்லை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்கிறவர். பாருங்க, இவருக்கு முடியாது என்று ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவரும், வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே நீரூற்றுகளையும் பாயச் செய்கிறவர். ஐயா, வழியே இல்லாத வனாந்திரங்களிலே வழியை ஏற்படுத்துகிற அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர் நிச்சயமாக நீங்கள் நோக்கி பார்க்கிற காரியங்களில் உங்களுக்கு பெரிய விடுதலையை, மாற்றத்தை, ரட்சிப்பை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் மாற்றமே இல்லை. நடக்காது, ஐயா, என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டது, என் சூழ்நிலைகள் எல்லாம் கருங்கல்லை போல், பாறையை போல் இருக்கிறது, அசையாத மலைகளைப் போல, மலையும் பர்வதங்கள் போன்று என்னை சுற்றிலும் என்ன இருக்குது, துன்பங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஐயா, என் வாழ்க்கை முற்றிலுமாய் வனாந்தரமாய் இருக்கிறது, அங்கே வழியே இல்லை. வழியை நான் வாழ்வதற்கு, நான் விடுதலை பெறுவதற்கு, நான் சுகமடைவதற்கு, நான் மேன்மையடைய, ஆசீர்வதிக்கப்பட எந்த வழியும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அது போன்ற இடங்களிலே தான் நம்முடைய கர்த்தர் எழுந்தருளுவார். ஐயா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் எழுந்தருளுவார். மோசே பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள், ஐயா, வனாந்தரத்தில் முன்பின் தெரியாத ராஜாக்களோடும் ராணுவங்களோடும் அதிபதிகளோடும் அவர் யுத்தம் செய்து பாருங்க, அந்த இடங்களிலே அவர் கடந்து செல்ல வேண்டிய தேவ ஜனங்களோடு கடந்து செல்ல வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர் இப்படியாக ஜெபிப்பாராம், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, ஐயா நீர் எழுந்தருளும். பாருங்க, இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே எழுந்தருளும். எத்தனை அற்புதமான ஜெபம் பாருங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. அவருக்கு தெரியும், என் கர்த்தர் என்னோட வரும் பொழுது, ஐயா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக புறப்படாதிருந்தால் கர்த்தாவே என்னை புறப்பட பண்ணாதிரும். ஐயா, கர்த்தாவே, இந்த காரியம் உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா அதை தடுத்து போடுங்க சுவாமி. ஐயா, நாங்கள் அறிந்தோ அறியாமலே புறப்பட்டு செல்கிறோம், போதுமான வழிகாட்டுதல் இல்லாமல் புறப்பட்டு செல்கிறோம். கர்த்தாவே, இது உங்களுக்கு உமக்கு பிரியமில்லாததா இருந்தால் என் தேவனாகி கர்த்தர் அதை மாற்றி போடும்படியாய், அது போன்ற ஒரு காரியம் நடக்காதபடி அதை நிறுத்தி போடும்படியாய் என் தேவனே உம்முடைய பாதத்திலே வருகிறோம் என்று அவர் ஜெபித்த பொழுது பாருங்க, அவர் மேக ஸ்தம்பத்தினாலும், ஐயா, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே இருட்டிலே மகா இருட்டான, மகா சிக்கலான, மகா மோசமான, ஐயா, இருளின் கொள்ளை நோய், பயங்கரமான காரியங்களுக்கு மத்தியிலே அக்னி ஸ்தம்பமாய் முன்னே சென்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது நம்முடைய கர்த்தருடைய நாமம். அருமையான தேவ பிள்ளைகளை, சேனைகளின் கர்த்தர் அவர் உங்க கூட வந்துட்டாரு, உங்களுக்கு முன்னால கடந்து செல்கிறார்னா எத்தனை பாக்கியவான்கள் நீங்கள். அவரை பிடித்துக்
காத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. சத்துவமே இல்லையா ஐயா, எனக்கு சத்துவமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை லார்ட், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டவள், கைவிடப்பட்டவள், திக்கற்றவள் நீ சொன்னீங்கன்னா பாருங்க, அவர் சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணுவார். எல்லா சத்துவங்களையும், பணமா, வசதியா, ஆள்பலமா, எந்த காரியத்திலும் எல்லா சத்துவத்தையும், சரீரத்திலும், ஆவி ஆத்துமாவிலும், உலகத்திலும் பாருங்க, உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பாருங்க, ஆனா நம்ம ஜெபிக்கிறது சில நேரங்களில் நாம ஜெபிக்க வேண்டிய முறையாய் ஜெபிப்பதில்லை. ஐயா, ஜெபம் தான் தேவனோடு உங்களை கனெக்ட் செய்கிறது, தொடர்பு வைத்துக் கொள்ள செய்கிற ஒரு அற்புதமான சாதனம். ஜெபம் ஒரு சாதாரணப்பட்டதல்ல. தேவனோடு இடைபட, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு பேசுவதற்கு, அவர் பேசுவதை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது என்றால், ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால், அது உங்களுடைய ஜெபத்திலே வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களை கவனிக்காத நீங்கள் ஒருவேளை ஐயா உங்களை சுற்றிலும் கடல் கொந்தளிக்கிறது, உங்களை சுற்றிலும் பயங்கர புசற்காற்று போன்ற பிரச்சனைகள் அங்கும் இங்கும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் ஆபத்து, தப்பிச் செல்ல வழியே இல்லை. அங்கே கர்த்தர் ஒருவேளை அந்த சீசர்களோடு தலையணை வைத்துக் கொண்டு அந்த படகிலே படுத்திருந்த அதே இயேசு இப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். ஐயா, புயலின் மத்தியில் அவர் உண்டு, அக்னியின் மத்தியில் அவர் உண்டு, சிங்கங்களின் கூட்டாண்மையில் அவர் உண்டு. எல்லா சதி திட்டங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கும் போது அவர் அங்கே உண்டு, மறந்து விடாதிருங்கள். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உடனே அவர் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, உங்களுடைய இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அன்பு சகோதரியே, சகோதரனே, நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. சாதாரண ஒரு இணைப்பிலே கர்த்தர் உங்களை இணைக்கவில்லை. சாதாரண ஒரு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. ஏனென்றால் நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். நீங்கள் இயற்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் கிருபையும் உள்ள தேவனை உங்களிடத்தில் கொண்டவர்கள். மகிமையின் நம்பிக்கையாய் அவரோடு இருக்கிறவர்கள் நீங்கள். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இங்க பாருங்க, சங்கீதக்காரன் பல்வேறு அனுபவங்கள் கூட கடந்து சென்ற அற்புதமான மனிதன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். காலையில் போயிருந்து எப்படி பேசுறார் பாருங்க ஜெப வேளையில. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஐயா, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீங்க காலையிலே ஆனாலும் சரி, மாலையிலே ஆனாலும் சரி, ஜெப வேளையிலே வரும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஐயா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறேன் நீ சொன்னா, அது உண்மையிலேயே ஒரு ராஜாதி ராஜாவோடு, ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனோடு, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனோடு சந்திக்க, அவரோடு பேச, அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க, அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று அதை கவனிக்க போகிறோம் என்ற உண்மையான ஒரு உறுதிப்பாட்டோடு, உண்மையான ஒரு தாழ்மை, அக்கறை, ஒரு சீரியஸா போய் நீங்க நிற்கும் பொழுது அங்கே ஒரு மகிமையான ஸ்டாண்டர்டுக்கு வாரீங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, தாவீதரசன் இப்படியாக சொல்கிறார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். என்னையாக ரகசியம்? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் அரணிலே காத்திருப்பேன். பாருங்க, அவர் அரணிலே காத்திருக்கிறார். அவர் என்ன எனக்கு சொல்லுவார் என்று. அப்படியாய் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை நடத்துவார், நம்மை சரியான பாதைகளிலே நடத்துவார். நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பின்னால வழி இதுவே என்று கேட்கிற சத்தத்தை கேட்பீர்கள். ஐயா, சத்தத்தை கேட்கலனாலும் உங்க வழிகளை அவர் திருப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை கர்த்தரை நீங்க பார்க்க முடியாது, ஆனா நீங்க அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும், சிச்சுவேஷன்ஸை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு பேச முடியும், உங்களை நடத்த முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்னும் சொல்றாரு, நீ
நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தாவே நீர் அருவருக்கிறீர். பாருங்க என்ன காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. யார் யார் எந்தெந்த காரியங்களை அவர் பிரியப்படுறதில்லை, யார் யார் ஜெபத்தை அவர் கேட்பதில்லை, யார் யார் அவரிடத்தில் சேர முடியாது, யார் யார் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது, எவர் எவரை அவர் அழிப்பார், எவர் எவரை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை தாவீது நன்றாக தெரிந்து வைத்திருந்தபடியினால் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் வாழ்வது அவருக்கு லகுவாக இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர் தீதான வழிகள், ஐயா பரிசுத்தமற்ற வழிகள், தவறான வழிகள், துன்மார்க்கர் மற்றும் பொய் பேசுகிறவர்கள், ஐயா வீம்புக்காரர், இவர்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள். அதை செய்கிறவர்களும் அந்த செய்கைகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள். கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் அதை தெரிந்து கொண்ட தாவீது மறுபடியும் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்படியே சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. ஐயா, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை சங்கீதக்காரன் நமக்கு தெரிவிக்கிறார் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த சங்கீதத்தில் எப்படி சங்கீதக்காரன் ஜெபித்தார். ஐயா, இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும், அவர் என்ன செய்ய வாஞ்சையாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் பல்வேறு காரியங்களில், பல்வேறு சிக்கல்களினால், உபத்திரவங்களினால், கடன்களினால், பண பிரச்சனைகளினால் சிறைப்பட்டு போகிறார்கள். எதனால? அறிவில்லாமையினால். அப்படி என்று கர்த்தர் சொல்றாரே, நம்ம ஒரு கருத்தான ஜெபத்தை இன்று ஜெபித்து ஜெயம் எடுப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். அல்லது நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஐயா, என் தேவனே, என் தேவனே சொல்லுங்க, என் தேவனே, இந்த இரவு வேளையிலே, இந்த இரவு ஜெப வேளையிலே கர்த்தாவே, உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் சுவாமி. என் பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஐயா, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா, இந்த சமூகத்திலே, உம்முடைய சமூகத்திலே ஐயா, உம்முடைய காலடிக்கு, உம்முடைய பாதப்படிக்கு வந்து காத்திருக்கிற இந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருடைய வார்த்தைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கும்படியாய் எங்கள் தியானத்தை, எங்கள் விருப்பத்தை, எங்கள் வேண்டுகோளை, எங்கள் மன்றாட்டை தேவரீர் கவனிக்கும்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்கள் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா, அவர்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளோ, ஐயா, என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் சொற்கள் எங்கள் வாயிலே உருவாவதற்கு முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர். ஆனாலும் எங்கள் கர்த்தாவே, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்கள் குடும்ப பிரச்சனைகள் மாறி போகட்டும். தவறான காரியங்கள், தவறான நபர்களினால், பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு, இந்த இரவு ஜெபத்தோடு அது நிர்மூலமாய் போகட்டும் சுவாமி. ஐயா, தாவீதுக்கு விரோதமாய், என் தேவனே, தாவீதுக்கு விரோதமாய் அகித்தோப்பேல் என்ற ஒரு பெரிய ஞானி, அறிவாளி, புத்திமான் செய்த எல்லா ஆலோசனைகளையும் தாவீது கேட்டுக்கொண்டது போல என் தேவனே, அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும், பைத்தியமாய் போகட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டது போல செய்தீரே. அப்படியே இவர்களுக்கு விரோதமாய் சூது செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கொடுமையான காரியங்களை, சூதான காரியங்களை, தீங்கான காரியங்களை செய்கிற எல்லா சத்துருவின் அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகட்டும்.
நினைக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியட்டும் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் என் தேவனே இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமண வாழ்க்கையிலே ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியான ஒரு ஞானம், புத்தி, விவேகம் ஒவ்வொரு பேருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. மிக நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய பரிசுத்த தூதர்கள் ஓ லார்ட் இந்த காரியங்களில் இவர்களுக்கு உதவி செய்கிற ஆவிகளாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நாங்களோ ஐயா துன்மார்க்கரும் அப்பா வீம்புக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் பொய் பேசுகிறவர்களும் சூழ்ந்து கொள்ளுகிற ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரம் செலுத்துகிற இந்த காலகட்டத்திலே ஐயா உம்முடைய பிள்ளைகளோ ஐயா உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதான் அந்த ஜெப வேளையிலே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனே, உம்மையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஐயா. இவர்கள் பண பிரச்சனைகள் இருந்து இவர்கள் விடுபடும்படியாக கர்த்தர் ஒரு அனுகூலமான காரியத்தை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் தொழிலிலே, வருமானத்திலே, உத்தியோகத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும். பிள்ளைகள் வெளிநாடுக்கு போக முடியாத பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, யார் யார் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்ல வேண்டுமோ, யார் யார் தொழில்களை தொடங்க வேண்டுமோ ஐயா, புதிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த இரவு வேளையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்கள் சபைகளோடு நின்று ஐயா தேவ மனிதர்களோடு நின்று உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாய் சாட்சியோடு செய்யும்படியாய் ஐயா ஜெயம் எடுத்தவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நின்று செய்யும்படியாய் ஒரு அனுகூலமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேசம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இன்று எங்கள் தேசம் பரிசுத்தரை அறிகிற அறிவினாலே ஓ லார்ட் வளர்ந்து பெருகும்படியாய் ஆபகுக் தீர்க்கதரிசி தரிசனம் கண்டது போல ஐயா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல என் தேசம் ஓ லார்ட் எங்கள் நாடு தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜெப நிலையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெப வீரர்களாய் மாற்றுவீராக. ஜெப வீரர்களாய் மாற்றும் சுவாமி. தேசத்திற்காக ஜெபிக்கிற ஐயா, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா, இந்த கடைசி நாட்களிலே இந்த அழிவுகள் தோன்றி ஐகள் ராஜா ஓ லார்ட் வரக்கூடிய காலங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உம்முடைய ராஜ்யத்திற்காக வைராக்கியமாக நிற்கிற ஜெபிக்கிற ஓ நல்ல பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் உத்தமமான பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஜெப ஆவி ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும். ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். ஐயா, தாவீது அரசன் சொன்னது போல என் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொன்னது போல ஐயா இவருடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சங்கிலிகளும் ஐயா இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ ஐயா, தீய பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்டிருக்கிற இளைஞர்கள் ஐயா, தீய பழக்க வழக்கங்கள், குடிவெறிகள் அப்பா, இன்னும் பல்வேறு காரியங்கள் பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஐயா ஸ்தோத்திரம் டடி அவருடைய கணவன்மார் யார் யார் எங்கே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே ஒரு தேவ அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பரிசுத்த அக்கினி கட்டுகளை எரித்து போடட்டும், சங்கிலிகள் உருகி போகட்டும். அருமையான இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான வெங்கல கதவுகள் போன்ற அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுதே பரிசுத்த அக்கினியினால் உருகி போகட்டும். இருப்பு கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய்
வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அப்பா உம்மில் அடைக்கலம் புகுகிற இந்த பிள்ளைகள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் என்னாலும் எப்பொழுதும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நேசிக்கிற இவர்கள் உம்மிலே களி கூர்ந்து மகிழத்தக்கதாக என் தேவனே இவர்களும் இவர்கள் ஆண் மக்களும் பெண் மக்களும் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு சாட்சியாய் ஐயா சபைகளிலே சங்கங்களிலே உமக்கு சாட்சியாய் ஓ லார்ட் இவர்கள் வளர்ந்து வாழ்ந்து பெருகும்படியாய் என் தேவனே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த அன்பு தேவ பிள்ளைகளை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாம் உடையட்டும் சுவாமி ஐயா, கட்டுகள் எல்லாம் தெரிக்கட்டும், கடன்கள் மாறட்டும் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஐயா, பரலோகத்தில் இருந்து ஓ லார்ட் உத்தரவு புறப்படட்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் சொல்லி மகிழத்தக்கதாக தேவரீர் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க, கர்த்தர் பாருங்க உங்களை என்ன சொல்றாரு, என்னாலும் கம்பீரிப்பீர்கள். ஐயா அவர்கள் அடைக்கலம் போகிற நீங்க என்னாலும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே கலங்காதிருங்கள். இந்த செய்திகளை பாருங்க, நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இதோட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார்.